வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விவோவோட X300 கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். கலர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 கலர் வேரியன்ட் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர், இது இல்லாமல் பிளாக் அண்ட் ரெட் கலருமே இருக்குது. ரெட் கலர் பார்க்க ரியலாகவே செம்மையாக இருக்குது. அண்ட் நீங்கள் இதில் எந்த ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னாலும் ஃபோனை மேட்ச் பண்ணுற மாதிரி கேஸுமே கொடுக்குறாங்க. கேஸோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 90 வாட்ஸ்க்கான சார்ஜருமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டருமே இன்பில்டாக ஒட்டியே கொடுத்துட்றாங்க. என்னதான் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருந்தாலுமே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம காம்பேக்டாக இருக்குது. நான் என்னோட Pixel 8 தான் பிரைமரியாக யூஸ் பண்ணிருந்தேன். அதோட எக்ஸாக்ட் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. சைட்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு கேவ் இல்லை, பட் லைட்டான கேவ் கொடுத்துருக்காங்க. அதனால் பிடிக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெயிட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 190 கிராம் தான். சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணவுமே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் திக்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 mm தான் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் அண்ட் திக்னஸ் என்னமோ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வெயிட் அண்ட் திக்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயிட் பேலன்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதனால் எங்கேயுமே உங்களுக்கு ஃபோன் ஹெவியாக இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. எப்பவுமே இந்த 190 கிராம் இவ்வளோ காம்பாக்டான சைஸில் கொடுக்கும்போது கொஞ்சம் டென்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் இந்த ஃபோனில் அந்த ஃபீல் இல்லை. அண்ட் டிசைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன டைம் இந்த கேமரா பம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எலிவேஷன் அப்படியே தெரியும். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோனோட மெல்ட் பண்ண மாதிரி இந்த ஓப்போவோட Find X3 இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மெல்ட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி டிசைன் இதில் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல கை வச்சு பிடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதனால் பார்த்திங்க அப்படின்னா லாங் ஹார்ஸில் ஃபோனை யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல கை வைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இரிட்டேட்டிங்காக இல்லை, நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீலே கொடுக்குது. அண்ட் பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் வழக்கமாக விவோட X சீரிஸ் எப்படி இருக்குமோ அதே டிசைன் பேட்டர்ன் தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராஸ்டட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக பிக்கப் பண்ணல. அண்ட் சென்டரில் இருக்க ஃப்ரேமே பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் ஃப்ரேம், அதுவுமே ஒரு ப்ரீமியமான ஃபீலை கொடுக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்னென்னு மென்ஷன் பண்ண கிடையாது. நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், எனக்கு டீட்டெயில்ஸ் சரியாக தெரில. ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நல்ல டெம்பர் கிளாஸ் வாங்கி போட்டுக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை செட்டப் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக அந்த மூவ் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். அண்ட் அன்லாக் பண்ணும்போதுமே பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இதோட டிஸ்பிளே ஸ்பெக்கு வந்தோம் அப்படின்னா இது ஒரு 6.31 இன்ச்க்கான 1.5K AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. HDR 10+க்கான சர்டிஃபிகேஷன் இருக்குது. உங்களுக்கு யூடியூப்லேயும் ஒர்க் ஆகும், நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் பிரைட்னஸ் வேல்யூன்னு பார்த்தா 4500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து HDRல தான். ஆக்சுவலான ஹை பிரைட்னஸ் மோடில் என்ன வேல்யூன்னு உங்கள் மென்ஷன் பண்ண கிடையாது. பட் அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. 1800 to 2000 nits அந்த மாதிரி செக்மெண்ட்டில் இதோட ஹை பிரைட்னஸ் வேல்யூ இருக்கலாம். ஸோ டிஸ்பிளே அண்ட் ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குறைய சொல்ல முடியாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட வியூவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், டிஸ்பிளேயோட கிளாரிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா செம்ம ரிச்சாக இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர் குவாலிட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கனால ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்குது. ஸோ இதில் குறை சொல்கிறதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. அடுத்து சாஃப்ட்வேர் சைடு வந்தோம் அப்படின்னா வரும்போதே Android 16 Origin OS 6 லான்ச் ஆகுது. கம்பேரிங் டு இந்த FunTouch OS கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லாவே ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்குமே செம்ம ஃபாஸ்ட்டாக செம்ம ரெஸ்பான்சிவாக இருக்குது. பட் இது வந்து நீங்கள் ஒரு OnePlusோட ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த லெவலுக்கான இன்னும் ஃபைன் டியூனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நடக்கலை. ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ, இந்த ஃபாண்ட்டு, இந்த ஐகான் ஸ்டைல் இதெல்லாம் மாற்றிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. பட் முன்னே இருந்த FunTouch OS கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளவோ பெட்டரு. ஸோ ஓஎஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா குறை சொல்கிறதுக்குலாம் எனக்கு எதுவும் பெருசாக இல்லை, நல்லா ஃப்ளூயிடாக ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. 5 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் இந்த ஃபோனில் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபீச்சர் வைஸுமே பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஃபீச்சர் ரிச்சான OS. நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஃபோட்டோ எடிட்டிங் டூல்ஸ்லேருந்து ஏஐ ரைட்டர், ஏஐ சம்மரி, இது மாதிரி ஃபீச்சர்ஸ், இந்த சர்க்கிள் டு சர்ச், இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் இந்த ஃபோன் 2 வேரியண்ட்டில் இருக்குது, 12256 அண்ட் 16512 அப்படின்ட்டு. நான் என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 16512 வேரியண்ட்டு. இந்த எல்லா வேரியண்ட்லையுமே பார்த்திங்க அப்படின்னா UFS 4.1 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ராசர் பக்கம் வந்தோம் அப்படின்னா MediaTekோட Dimensity 9500 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல ஒரு ப்ராசர்னே சொல்லலாம். AnTuTu ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 lakhsக்கு மேலே வருது. அண்ட் ஸ்டெபிலிட்டி ஸ்கோருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% மேலே இருக்குது. CPU த்ராட்லிங்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% எபோவான ஸ்கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து 50%ங்கிறதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஏன்னா இந்த ப்ராசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கேபிளான ப்ராசர். இந்த 50% நீங்கள் ஸ்டேபிளாக கிடச்சதுனாலே பார்த்திங்க அப்படின்னா கேம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே ரன் பண்ண முடியும். நான் வந்து PUBG, COD, Genshin Impact இது மாதிரி எல்லா கேம்ஸும் விளாண்டு பார்த்தேன். ஃப்ரேம் ட்ராப்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ண முடியுது இதில். பட் ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 45 டிகிரி அந்த செக்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணும்போதும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபோன் வந்து ஹீட் ஆகுது. ஒரு 45 டிகிரி கான்ஸ்டண்ட்டாக 45 டிகிரியில் இருக்குது. நீங்கள் ரொம்ப நேரம் கேமரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. அண்ட் பட் 45 டிகிரியை லாக் பண்ணியிருக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கு தாண்டி ஹீட்டிங் போல், அதை தாண்டி இருந்தால் தான் எப்போ நான் ஓவர் ஹீட்டிங்னு சொல்லுவேன். ஸோ அந்த பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேம் ப்ளே பண்ணுறதுக்குலாம் இந்த ஃபோன் வாங்க மாட்டீங்க. அப்படி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த iQOO 15, OnePlus 15 இது மாதிரி ஃபோன்ஸ் போகிறது பெட்டராக இருக்கும் இன்னும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. பட் இதை வாங்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு காம்பேக்டான டிவைஸ், அதே சமயம் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல்
அந்த மாதிரி ஃபோன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சூட் ஆகும். இந்த ப்ராசஸர் உங்களுக்கு செட் ஆகும். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கேமராஸ் தான். 200 MPக்கான ஒரு மெயின் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.7 அப்சரோட பேர் ஆகுது. அண்ட் இதில் OS சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் இன்னொரு 50 MPக்கான 3x பெரிஸ்கோப் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் செம்ம ஹைலைட்டான விஷயம். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் செல்ஃபிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 50 MPக்கான ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.0 லென்ஸோட பேர் ஆகுது. அண்ட் இந்த எல்லா கேமரா யூஸ் பண்ணியும் உங்களால் 4K 60 FPSக்கான வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த மெயின் கேமரால வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4K 120 FPSக்கான சப்போர்ட் கூட இருக்குது. அண்ட் இந்த சினிமேட்டிக் வீடியோ இது மாதிரியான ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடச்சிடும் வீடியோ சைடு. அண்ட் இந்த ஃபோனோட ஸ்டில் ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா போத் ஃப்ரண்ட் கேமராவும் சரி, ரியர் கேமராவும் சரி, ரியரில் இருக்க 3 கேமராவும் சரி, எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. அண்ட் டெலஃபோட்டோ யூஸ் பண்ணி உங்களால் மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும். 20x வரைக்கும் மேக்ரோ ஷாட்ஸ் வந்து போகுது. பட் 20xலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு AI டியூனிங் இருக்குது. அதனால் செட் ஆகாது. ஒரு 6xலேருந்து 10x வரைக்கும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்காது அவுட்புட்டு. பட் இன்னும் கொஞ்சம் மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த Xiaomi ஃபோன்ஸ் இந்த X300 Pro மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் போய் உங்களால் ஷூட் பண்ண முடியல. அது வந்து ஒரு குட்டி டவுன் சைடு தான். பட் அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. அண்ட் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்ட்ரா வைட் கேமராஸை நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் யூஸ் பண்ணேன். ஃபோட்டோஸுமே நல்லா டீட்டெயில்டாக இருக்குது. டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்குது. அண்ட் மெயின் கேமரா சொல்லவே தேவையில்லை, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த 200 MPலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் பயங்கரமாக ஃபில் ஆகுது. அதை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் வெறும் ஸ்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே நல்ல ஒரு டீட்டெயிலான அவுட்புட் வந்து கிடைக்குது. அண்ட் இந்த 3x யூஸ் பண்ணி இந்த எடுக்கிற போர்ட்ரேட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க ஃபோனில். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிறதுக்கே அவ்வளோ நாள் ஆகும். ஏன்னா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து ஒன்று ஒன்றா மாற்றி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்கினீங்க அப்படின்னா கேமரா சைடு வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நிறைய நல்ல அவுட்புட்ஸ் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணி. அண்ட் நான் எடுத்த அவுட்புட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா G Drive லிங்க்கில் போட்டு அந்த லிங்கை கீழே கொடுக்குறேன். வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 70 to 75,000 செக்மெண்ட்டில் நான் வந்து ஒரு ஃபோனை லிஸ்ட் பண்ணுறேன் கேமரா வைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் தான் அதில் ஃபஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த காம்பேக்டான சைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நல்ல அவுட்புட்ஸ் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியுது. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு கேமரா யூஸ் பண்ணலாம் ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் காம்பேக்டாகவும் ஃபோன் வேணும் அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் வீடியோ வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே iPhone 17 பீட் பண்ணுற அளவுக்குலாம் இதோட வீடியோ பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடையாது. பட் பழைய Vivo ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியுது. நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து சொல்ல முடியும். பட் தனியாக ஸ்டாண்டலோனாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல வீடியோ எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 FPSல ஃப்ரண்ட் கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்து 1x இருக்குது. இல்லை 0.8x ஆப்ஷனுமே இருக்குது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வைடாகவே இருக்குது. ஸ்டெபிலைசேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் வீடியோ குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஐஃபோனை பீட் பண்ணுற அளவுக்கான வீடியோ குவாலிட்டி இன்னும் இல்லை. பட் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். இப்போ இது ஒரு 90% எடுக்குது அப்படின்னா 100% இருக்குது. ஒரு 10% தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு மேசிவான டிஃப்ரென்ஸ்லாம் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை பெஞ்சு ஒரே க்ளவுடியாக இருக்குது. அண்ட் 2x ஆப்ஷன் இருக்குது. இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 4K 60 FPSல சினிமேட்டிக்கில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் செல்ஃபி கேமராவில். ஸோ இதில் ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜிடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நல்லாவே கட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. பட் 2% இருந்தால் எப்படி அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரில. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 4K 60 FPSல மெயின் கேமராவில் ஷூட் பண்ணிருக்கேன். ஃபோக்கஸிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக இருக்குது. அண்டு நேச்சுரலாகவே பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் டெப்த் வந்து நல்லா இருக்குது. அண்ட் வந்து அப்படியே அல்ட்ரா வைடுக்கு உங்களால் ஸ்விட்ச் பண்ண முடியும். 3xக்கும் பார்த்திங்க அப்படின்னா போக முடியும். 10x அண்ட் 15x வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா உங்களால் போக முடியுது. அண்டு அப்படியே இப்போ நான் என் சைடு திருப்புறேன். இப்போ ஆடியோ வீடியோ கரெக்டாக கேப்சர் ஆகுதான்னு பாருங்கள். கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் இந்நேரத்துக்கு. ஸ்டெபிலைசேஷனுமே பார்த்திங்க அப்படின்னா மெயின் கேமராலையும் சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி இந்த ஃபோனில் இப்போ வந்து இந்த 0.6xல இருந்து இந்த 3x வரைக்கும் போகும்போது சரி அந்த ஜூம் இன் எஃபெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்மூத்தாக பண்ண மாட்டாங்க. பட் Vivo எப்படியோ மேட்ச் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்மூத்னஸ் இந்த ஐஃபோனில் இருக்க மாதிரி கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக மேட்ச் பண்ணிடலாம். அப்படியே ஜூம் பண்ணி பார்க்குறேன், காமிக்கிறேன். இப்போ 3x இருக்கா, நல்ல ஒரு ஜெர்க் இருக்கும் முன்னெல்லாம். இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அல்ட்ரா வைடுக்கு ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு சீம்லெஸ்ஸான எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு கிடைக்குது. பார்த்திங்கன்னா இப்போ 10xல வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் ஓடி பார்க்குறேன் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஆடியோ வீடியோ எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இன்னும் ஐஃபோன் தான் பெட்டராக இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
அண்ட் அப்படியே ஃபைனலாக பேட்டரி சைஸ் வந்தோம் அப்படின்னா 6040 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் இவ்வளோ கேமராஸும் கொடுத்து 6000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. போன X100 கம்பேர் பண்ணும்போது 200 mAh தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் பட் ஓப்போவோட அந்த Find X7லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6500 7000 எக்ஸாக்டாக தெரியல. இதை விட கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஹையரான பேட்டரி லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் இந்த ஓப்போவோட ஃபோனு. பட் இருந்தாலும் 6000 mAhங்கிறதே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து எனஃப் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் 40 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 55-56 நிமிஷத்துலேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. இதுவுமே ரொம்ப பெரிய ஒரு நல்ல டைம் தான். பட் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 10 மணி நேரம் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் என்னோட யூசேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனை எடுத்தவொடனே கேமரா யூசேஜ் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் ஒரு 8 to 9 மணி நேரம் தான் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்துச்சு. இருந்தாலுமே இது ரொம்ப ஒரு நல்ல ஸ்க்ரீன் ஆன் டைம் தான். ஒரு நாளைக்கு தாராளமாக கிடச்சிடும். ரொம்ப கேஷுவலாக மல்டிமீடியா தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 நாளைக்கு பக்கமாக பேட்டரி லைஃப் கிடச்சிடும். அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா Wi-Fi 7க்கான சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 இருக்குது, NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. இது மாதிரி டாப் பெண்டில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு கிடச்சிரும். ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75,000 வித்துட்ருக்காங்க. நீங்கள் இன்னும் ஆஃப்லைனில் போய் இந்த ஃபோனை வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் கம்மியாகவே நிறைய இந்த இன்ஸ்டோர் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக கொடுப்பாங்க. ஒரு 70,000 பக்கமாக உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ஃபோனை 70,000 நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காம்பேக்டான ஃபோன் தேடுறீங்க, இருக்கிறதுலே டாப் கிளாஸான கேமரா பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு மட்டும் கிடையாது, இந்த ஃபோன் கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. குறை சொல்கிறதுக்குன்னு பெருசாக எதுவும் கிடையாது. இப்படி வேணும்ட்டே சொல்கிற மாதிரி இருந்தால் ப்ரைஸிங் தான் சொன்னால் போன வருஷத்தோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வருஷம். பட் அந்த இன்க்ரீஸ் ஆகிருக்குமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒர்த்தாக தான் தெரியுது. ரொம்ப பெரிய ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ்லாம் கிடையாது இந்த OnePlus 15 மாதிரிலாம். அது வந்து ஒரு அது விட்டுருங்க. இந்த ஃபோனை பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் 70,000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.